யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கின்றதோ அவர்கள் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார்கள். ஏற்கனவே நாம் மரண தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு அருகில் இருக்கும்போது லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரண தருவாயில் இருப்பவருக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை அதிகமாக சொல்லிக் கொடுங்கள் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நாம் சொன்னது நினைவில் இருக்கும். அப்போ இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருவானாக. இரண்டாவதாக பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக சொல்லுகின்றார்கள், நெற்றி வியர்த்திருப்பது. நெற்றி வியர்த்திருப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது, அவர் தனது தந்தை வழியாக அறிவிக்கின்றார், அன்னஹு கான பி ஹுராசான், ஹுராசான் என்ற ஒரு பிரதேசத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஃபஆத அகல்லஹு, அதாவது இந்த புரைதா அவர்கள் தனது சகோதரனை, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அறிவிக்கின்றார், அவர் தனது சகோதரனை நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றார். வஹுவ மரீல், அவர் நோயாளியாக இருக்கும் நிலையில் நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றார். செல்லும்போது ஃபவஜதஹு பில் மௌத், அந்த மனிதர் மரணமடைந்து விடுகின்றார். வ இதா ஹுவ யஅரகு ஜபீனுஹு, அவருடைய நெற்றியை இவர் பார்க்கின்றார், அந்த நெற்றியில் வியர்வை துளிகளை பார்க்கின்றார், வியர்த்திருக்கின்றது. அப்போது இந்த மனிதர் அல்லாஹு அக்பர் என்று இந்த நபித்தோழர் தக்பீர் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரிடத்திலே நான் கேட்டிருக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், மௌத்துல் முஃமின், ஒரு மூமினுடைய மரணம் பி அரக்கில் ஜபீன், அவனுடைய நெற்றி வியர்த்திருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நெற்றி வியர்த்திருத்தல் ஒரு நல்ல முடிவினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி இப்னு மாஜாவில் 1452வது செய்தியாக இடம்பெறுகின்றது. நெற்றி வியர்த்திருத்தல், இது எத்தனாவது அடையாளம்? இரண்டாவது அடையாளம். மூன்றாவது ஒரு அடையாளமாக இமாம் நஸ்ருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். ஆனால் வேறு சில அறிஞர்கள், அதிகமான அறிஞர்கள் அந்த ஹதீஸை பலஹீனம் என்ற தரத்திலே சொல்லுகின்றார்கள். ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று மிகப்பெரிய முஹத்திஸாக கருதப்பட்ட சமீபத்திலே மரணமடைந்த ஷுஐபுல் அர்னவுத் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர், அதே போன்று இன்னும் முன் சென்ற அறிஞர்கள் பலகீனமான செய்தியாக இந்த செய்தியை பார்க்க இருக்கின்றார்கள். நாம் மூன்றாவதாக சொல்ல இருக்கக்கூடிய செய்தி என்ன செய்தி அப்படின்னா, மன் மாத்த யோமுல் ஜும்ஆ, யார் ஜும்மாவுடைய தினத்திலோ அவு லைலத்தன், அதாவது ஜும்மாவுடைய பகலிலோ ஜும்மாவுடைய இரவிலோ மரணமடைகின்றாரோ அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார் என்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை நஸ்ருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் மூன்றாவது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். ஆனால் இது பலகீனமான செய்தி. இது என்னது? பலகீனமான செய்தி. இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். நான் இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த மாதிரியான ஹதீஸை நாம் பார்க்கும்போது இது பலகீனம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை குறித்து ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், இது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸுகளும் பலகீனமானது. அல் அஹாதீசு ஃபி ஹாதல் மௌது, இந்த தலைப்பின் கீழ் வருகின்ற, அதாவது ஜும்மாவோடு தொடர்பு படுத்தி அந்த மரணம் சம்பந்தமாக வருகின்ற செய்திகள் அனைத்தும் பலகீனமானது. அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், ஒரு அதாவது அல் அஹாதீசு ஃபில் மௌத் யௌமுல் ஜும்ஆ வ அன்ன மன் மாத யௌமுல் ஜும்ஆ தஹலல் ஜன்னah, யார் வெள்ளிக்கிழமை மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று வருகின்ற செய்திகளும் பலகீனமானது. அது சஹீஹான சரியான செய்தி அல்ல. மன் மாத் அலல் ஹைர் வல் இஸ்திகாமா, யார் நன்மையிலே மரணிக்கின்றாரோ, மார்க்கத்தில் உறுதியாக இருந்து மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். அது ஜும்மாவுடைய தினமாக இருந்தாலும் சரி, ஜும்ஆ அல்லாத தினமாக இருந்தாலும் சரி. மன் மாத் அலா தீனில்லாஹி அலத் தௌஹீத், ஏகத்துவத்தில் தௌஹீதிலே ஒருவர் உறுதியாக இருந்து அவர் மரணிக்கின்றாரோ, இஹ்லாஸோடு உள தூய்மையோடு அவர் தனது வாழ்வை கழித்து மரணிக்கின்றாரோ அவரும் சொர்க்கவாசி,
அவர் எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, அவர் சரியான கொள்கைவாதியாக இருக்கும் பட்சத்தில் அவரும் அதுவும் நல்ல மரணம் என்று ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நல்ல மரணத்தை தந்தரல வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நாம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ எத்தனை செய்தி முடிஞ்சு? 3. 4வது அல் இஸ்திஷ்ஹாத் ஃபி சாஹத்தில் கிதால். சரியா? கொஞ்சம் ஃபோனெல்லாம் பார்க்காம என்ன செய்யுங்க, கிளாஸை கொஞ்சம் கவனிங்க. அதாவது அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாகுவது, அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாகுவது இதுவும் நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன் ஐந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது. ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த அருளை அனுபவித்து சந்தோஷமாக அவர்கள் இருக்கின்றார்கள். வயஸ்தபிஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் ஹல்ஃபிஹிம் அல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அதாவது இந்த உலகத்திலே இருப்பவர்களை, போரிலே தன்னோடு ஈடுபட்ட அந்த மூமினான சகோதரர்கள், மரணமடையாத சகோதரர்களை எண்ணி அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஷஹீதானவர்கள் தங்களோடு போரிலே கலந்து கொண்டு மரணத்தை அடையாதவர்களை நினைத்து அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களை நினைத்து சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யஸ்தபிஷிரூன பிநிஅமத்தின் மினல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த நிஅமத்துகள், நற்பேறுகளை பற்றியும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மேன்மை சிறப்பை குறித்தும் அவர்கள் சந்தோஷமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், வ அன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ருல் முஃமினீன். அஜ்ருல் முஃமினீன், மூமின்களுடைய கூலியை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். இந்த வசனம் 3வது அத்தியாயத்தினுடைய 169, 170, 171 இந்த 3 வசனங்களிலும் இந்த செய்தி இடம்பெறுகின்றதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது எத்தனாவது செய்தியாக பார்த்தோம்? 4வது செய்தியாக பார்த்தோம். 5வதாக போரில் எதிரிகளால் கொல்லப்படாமல் நோயினால் மரணமடைதல். அதாவது ஒருவர் போருக்கு தயாராக இருக்கின்றார், போருக்கு தயாராகி களத்திலே வருவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார், ஆனால் அவருக்கு நோய் ஏற்பட்டு விடுகின்றது. அப்படி நோயினால் மரணமடைந்தவரும் அதுவும் நல்ல மரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம் அஹ்மதில் இடம்பெறுகின்றது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், உங்களுக்கிடையில் ஷஹாதத், அந்த ஷஹீதினுடைய அந்தஸ்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள், எப்படி கருதுகின்றீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது தோழர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹுடைய பாதையில் யார் வெட்டப்பட்டு இறக்கின்றார்களோ அதுதான் ஷஹீத் என்று என்ன செய்கின்றார்கள், தோழர்கள் பதிலளிக்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஷஹீத் என்று சொன்னால் எனது சமூகத்திலே சுஹதாக்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்கும் சொல்லுங்க, யாருக்கு அதிகபட்சமாக ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த உலகத்தில்? அல்லாஹுடைய பாதையில் போரிடுவது. யார் அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதாக நீங்கள் கருதுகின்றீர்கள் இந்த உலகத்தில்? இப்போ இன்னும் நெருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால், சரியாக சொன்னீங்க, இஸ்லாமிய அரசின் கீழ் இராணுவ வீரர்களாக இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு யாருக்கு அதிகம் கிடைக்கும்? இஸ்லாமிய அரசின் கீழ் இராணுவ வீரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக நாம் நீங்கள் சொல்வதை போன்று நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஒருவர் ஈடுபடுகின்றார், அதிலே பிரச்சனை ஏற்பட்டு அதிலே அவர் கொல்லப்படுகின்றார், அதுவும் ஷஹீத், நல்ல மரணத்தினுடைய அடையாளம். சரியா?
அது இன்னும் தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இப்போ 5வது விஷயமாக நாம் என்ன பார்த்தோம், அதாவது போரில், அதாவது போருக்காக களத்திலே வருகின்றார், போரிலே கலந்து கொள்ளவில்லை, ஏதோ நோய் ஏற்பட்டு விட்டது, அவர் மரணமடைகின்றார், அதுவும் ஷஹீத். அடுத்து நீங்கள் பாருங்கள், அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயமாக சொல்லுகின்றார்கள். அதாவது பிளேக் நோய், அதுவும் ஷஹீத் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது அந்த பிளேக் நோயினால் பாதிக்கப்படுபவர் அதுவும் ஷஹீத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்து சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீரில் மூழ்கி இறப்பவர், நீரிலே மூழ்கி இறப்பவர் அவரும் ஷஹீத். வயிற்றோட்ட நோயினால் இறக்கக்கூடியவர், வயிற்றுப்போக்கு, தொடர்ந்து வயிற்றுப்போக்கு வருது, அதன் மூலமாக இறக்கக்கூடியவர் அவரும் ஷஹீத் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தீயிலே கரிந்து சாம்பலாகக்கூடியவர் அவரும் ஷஹீத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது ஒரு ஹதீஸில் தொடர்ச்சியாக வந்த செய்திகள் என்பதற்காக சொல்கின்றேன். 5 முழுசா வந்ததை அப்படி சொல்கிறேன். இப்போ 6வதாக வாரம் சார், விபத்து வருது, வருது பின்னால் வருது. 6வதாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 6 முடிஞ்சதா இல்லை 5 தான் முடிஞ்சனா, சரி. 6வதாக பிளேக் நோயை சொல்லுகின்றார்கள். பிளேக் நோய் அதான் அது எல்லாம் அந்த ஹதீஸ் தொடர்ச்சியாக வர்றதுனால அதை சொன்னேன். 6வதாக பிளேக் நோய், சரியா. 7வதாக வயிற்றோட்ட நோய், அதாவது வயிற்றுப்போக்கு. 7வதாக என்ன நோய்? வயிற்றுப்போக்கு, சரியா. சிலர் எப்படி தெரியுமா சாப்பிடுறாங்க, யாராவது வாந்தி பேதி வந்து மூத்தா போனால் அவனுக்கெல்லாம் நல்ல மரணமே கிடையாது. நாம் நல்ல மரணத்துக்குன்னு சில அடையாளங்களை வச்சுருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம், நல்ல மரணத்துக்குன்ட்டு சில அடையாளங்களை வச்சுருக்கிறோம். சுஜூதில் யாராவது மூத்தா போனால் அதை நல்ல மரணம், அது நல்ல மரணம் உண்மையிலேயே, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு வயிற்று வலி அல்லது பேதி வாந்தி அந்த மாதிரி வருது, அதில் மூத்தா போகிறாரு, உடனே நம்ம என்ன சொல்கிறது, அதெல்லாம் நல்ல மரணமே கிடையாது, அப்படி நாமளாக என்ன செய்கிறது, தீர்மானம் செய்வது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், வயிற்றோட்ட நோயினால் யார் மரணமடைகின்றாரோ அதுவும் ஷஹீத் என்று ஷஹீதுடைய அந்தஸ்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பதிவு செய்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லீமில் வருகின்றது. எத்தனை முடிஞ்சு? 7 முடிஞ்சு. 8வது பாருங்கள், 8வது 9வது நீரில் மூழ்கி இறக்கக்கூடியவர், 8வது நீரில் மூழ்கி இறக்கக்கூடியவர்கள். அதே போன்று இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி மரணம் அடையக்கூடியவர்கள், இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி மரணம் அடையக்கூடியவர்கள். இந்த செய்தியில் நாம் இடையில ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்படியெல்லாம் மரணம் அடையக்கூடியவர்களுடைய அந்த முடிவு அது நல்ல முடிவு, ஆனால் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படி நாம் ஆதரவு வைக்கலாம். ஆனால் உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, சொர்க்கவாதின்னு தீர்ப்பு கொடுக்க கூடாது. இவர் வந்து விபத்தில் மூத்தாயிட்டாரா, இவர் சொர்க்கவாதி, இவர் வந்து இடிபாட்டில் மூத்தாயிட்டாரா, இவர் சொர்க்கவாதி, இவர் போரிலே கொல்லப்பட்டு விட்டார் அதனால் இவர் சொர்க்கவாதி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் போரிலே கொல்லப்படக்கூடியவரை பார்த்து சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சொர்க்கவாதி, நடமாடும் சொர்க்கவாதியை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நரகவாதின்னு சொன்னாங்க. அப்படிதானா இல்லையா? அப்போ அதனால் ஒவ்வொருவருடைய நியத், அவர்களுடைய அமல்கள் அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும். ஆனால் வெளிப்படையாக நாம் என்ன செய்வோம், அது ஒரு நல்ல மரணமாக இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைப்போம். அதே நேரத்தில் சொர்க்கவாதி நரகவாதி என்று நாம் என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பளிக்க கூடாது. அது நமது அதிகாரத்தில் இல்லாத ஒரு விஷயமும் கூட, அதையும் நாம் கூடுதலாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நீரிலே 8வது என்னது, நீரிலே மூழ்கி இறக்கக்கூடியவர். 9வது இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி மரணமடையக்கூடியவர்கள், இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி மரணமடையக்கூடியவர்கள். 10வதாக பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அதாவது பழைய காலகட்டத்தில் இன்றும் சில இடங்களில் என்னது இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹி பெண்களுக்கு ஒரு பஷாரத்தாக சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த பிரசவத்தீட்டின் போது இறக்கக்கூடிய அந்த பெண், அந்த குழந்தை பிறந்தவுடன் சில நேரங்களில் அதிகமாக இரத்தம் என்ன செய்யும், வெளியேறும், அதிகமாக இரத்தம் வெளியேறும். இதனால் மரணமடையக்கூடிய அந்த ஒரு நிலை இடையில் கூட, சமீபத்தில் கூட சில செய்திகளை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த மாதிரியான, அதாவது சரியான ஒரு மருத்துவ சிகிச்சை இல்லாமல் புதிதாக ஒரு மருத்துவர் ஆப்ரேஷன் செஞ்சு குழந்தையை வெளியே எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த தாய்
அந்த இரத்த குழாயை கட் பண்ணி விட்ட காரணத்தினால் இரத்தம் அதிகமாக வெளியேறி அதன் காரணமாக மரணமடைந்து விடுகின்றார் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பிரசவத்தீட்டின் போது அந்த இரத்தம் அதிகமாக வெளியேறி இதன் காரணமாக மரணிக்கக்கூடிய ஒரு பெண்மணியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மரணத்திற்கு ஒப்பாக என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். வயிற்றோட்ட நோய், அதே போன்று இந்த பிரசவ இதனால மரணிக்கக்கூடிய பெண்மணிகள். அடுத்து ரசூலுல்லாஹி எத்தனை முடிஞ்சு? 10 முடிஞ்சா? 11வது என்ன அப்படின்னா, தீயினால் மரணம் அடையக்கூடியவர். தீயினால் மரணமடையக்கூடியவர். சில இடத்துல நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், ஃபயர் ஏற்பட்டு என்ன செய்யும், குடும்பம் மொத்தமாக கரிந்து விடுவார்கள். ஏன்னா அதே நேரத்தில் இந்த நாம் சொல்லக்கூடிய நல்ல மரணத்தினுடைய அடையாளங்கள்லாம் இருக்குது பாருங்க. இந்த அடையாளங்கள் இருப்பதுடன் கொள்கையில் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். ஒரு காஃபிர் ஒருத்தர் வெளிப்படையாகவே காஃபிராக இருக்கிறாரு, தீயில மூத்தா போறாரு, அவருடைய மரணம் நல்ல மரணம் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. புரியுதா இல்லையா? அதனால இது நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக இருந்தாலும் கொள்கை தெளிவாக இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனாவது சொன்னோம்? 11 தீயினால் மரணம் அடைவது. 12வது விஷயத்தை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அதாவது ஒரு எலும்புருக்கி நோய் என்று சொல்லுவார்கள் இல்லையா? எலும்புருக்கி நோய், டிபியா, ஆனால் ஆமாம், அந்த மாதிரியான ஒரு நோயினால் மரணமடைந்தால் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஹீதினுடைய அந்தஸ்தில் என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ சில நோய்கள் எதனால் வரும், இயற்கையாக என்ன செய்யும், சில நோய்கள் வரும். ஏன்னா இயற்கையாக, அதாவது இந்த இயற்கையாக சில நோய்கள் வரும். அதே நேரத்தில் சில நோய்களை மனிதன் வரவழைத்துக் கொள்வான். ஸ்மோக் பண்ணுறது, ஏன்னா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வருதுன்னு வைங்களேன், அப்படி ஒரு ஆள் மூத்தா போனால் அது நல்ல மரணம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவர் ஹராமான ஒரு விஷயத்தை செஞ்சு மூத்தா போகிறார் இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் நிறைய மதுபானம் அருந்துகிறார், அதனால் அவருடைய கிட்னி பாதிப்படைகின்றது, சரியா? அந்த மாதிரி மூத்தா போகிறார், அது நல்ல மரணமா? அது நல்ல மரணம் கிடையாது. இயற்கையாக அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்து இப்படி சோதித்தான் என்று சொன்னால் இது நல்ல மரணம். அது அடுத்ததாக எத்தனாவது விஷயம்? 12 முடிஞ்சு இல்லையா? 13வது கட்டிகளின் மூலமாக மரணிப்பது. கேன்சர் என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். அதாவது உடலிலே திடீரென்று ஏற்படுகின்ற கட்டிகள். ஏன்னா இந்த காச நோய், நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எலும்புருக்கி நோய், அந்த காச நோய், இதை பொறுத்த மட்டும் ஒருவர் ஸ்மோக் பண்ணுறாரு, அதன் மூலமாக வருது, அதெல்லாம் நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மன் காத்தல தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தனது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக போரிட்டு அதிலே கொல்லப்படுகின்றானோ அவன் ஷஹீத். சரியா? இப்போ நீங்கள் சில சிசிடிவி கேமரால எல்லாம் சில காட்சிகளை பார்ப்பீர்கள். ஏன்னா திருடன் திடீர்னு வருவான், கடையில் இருக்கக்கூடியவனுக்கும் திருடனுக்கும் ஃபைட் நடக்கும். சில நேரத்தில் கடையில் இருக்கக்கூடியவனை திருடன் என்ன செய்து விடுவான், கொன்று விடுவான். கொன்றுவிட்டு அந்த பொருட்களை சூறையாடி செல்வான். இப்போ இந்த கொல்லப்பட்ட மனிதன் யாரு? நல்ல ஒரு அவன் அகீதால கொள்கையில் தெளிவான ஒரு மனிதராக இருந்தால் அது நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மன் காத்தல தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தனது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக அதிலே போராட்டம் நடத்தி அதில் கொல்லப்படுறாரோ அவங்க ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம், அபுதாவுது, நசை, திருமிதி, இப்னு மாஜா இந்த ஹதீஸில் எல்லாம் இடம்பெறுகின்றது. அடுத்ததாக எத்தனை முடிஞ்சு? 14. 15வது விஷயம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக, மார்க்கத்தை ஒருவர் பிரச்சாரம் செய்கின்றார், அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அதிலே எதிர்ப்புகளை சந்தித்து அதிலே கொல்லப்படக்கூடியவர், அவரும் ஷஹீத். அவரும் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி அபூதாவுது, நசை, திருமதி, அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது. மார்க்க பிரச்சாரத்திற்காக ஒருவர் அதில் ஈடுபட்டு அதிலே அவர் கொல்லப்பட்டால் அதுவும் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆமாம், அது பின்னால் வரும் கண்டிப்பாக. இப்போ இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பாதுகாப்போடு தான் நம்ம தாவா செய்கிறோம். ஊரில் போய் தாவா செய்கிறோம் பாருங்கள்,
ஊரில் போய் தாவா செய்கிறோம், ஷிர்க்கை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம், பிதத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம், மாற்று மத மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்குறோம். உண்மையிலேயே தாவா களம் என்று சொன்னால் அங்கு தான் உண்மையான தாவா களம். சரியா? இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதில் கொல்லப்பட்டால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அது நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. சமீபத்தில் கூட நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் எல்லாம் படிச்சிருக்கலாம். கேரளாவை சார்ந்த ஒரு சகோதரர், அவர் ரியாதில் என்ன செய்கிறாங்கன்னா, இது போன்று ஒரு தஅவா நிலையத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக இருந்து, முஸ்லீமாக ஆன பிறகும் கூட தனது தங்கையினுடைய கணவனுக்கு, தங்கையினுடைய கணவன் என்ன வரும் முறை மச்சான், அந்த தங்கையினுடைய கணவனுக்கு நிறைய உதவிகளை எல்லாம் செய்கிறாரு, வீடு கட்டி கொடுக்குறாரு, நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் தங்கையோ தங்கையினுடைய கணவனோ அல்லது அவருடைய குடும்பத்தாரோ யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வராரு. இஸ்லாத்துக்கு வந்து விட்டு ஊருக்கு போகிறார். ஊருக்கு போய் அங்கே இஸ்லாமிய, அதாவது நாமெல்லாம் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்தணும். ஏன்னா நாம் ஒரு இஸ்லாமிய சூழலில் இருக்கிறோம். நமது ஊரிலும் சரி இங்கேயும் சரி ஒரு இஸ்லாமிய சூழலில் இருக்கிறோம். மார்க்கத்தை பின்பற்றுவது மிகவும் எளிது. அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்து முஸ்லீம்கள் அல்லாத பகுதியில் இருந்து தொழுகையை கடைபிடிப்பது, இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை கடைபிடிப்பது, முஸ்லீமாக வாழ்வது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாத்துக்கு வந்த பெண்கள் சில பேட்டிகளை கொடுப்பாங்க பாருங்க, சுபஹான் அல்லாஹ். உண்மையிலேயே அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும். எவ்வளோ பெரிய சவால்களை அவங்க எதிர்நோக்குறாங்க தெரியுமா? அவங்க பெண்களாக இருந்து கொண்டு, ஆண்களாவது பிரச்சனை இல்லை, அவங்க வெளியில் சம்பாதிச்சிருவாங்க, வெளியில் போய் அவங்க வாழ்க்கையை எப்படியாவது கடத்திடுவாங்க. ஆனால் பெண்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்களுடைய எதிர்காலமே எப்படி பிளாங்காக இருக்கும். அடுத்து நம்ம எதிர்காலம் என்ன, யார் நம்மை திருமணம் செய்து கொள்வார், நமது எதிர்காலம் எப்படி இருக்கும், எதையுமே அவங்க பார்க்காம இஸ்லாத்துக்கு வந்து அந்த மார்க்கத்தை, சில பெண்கள் பேட்டி கொடுக்கின்றார்கள், அறையிலே நாங்கள் என்ன செய்வோம், அந்த உடை மாற்றுகின்ற அந்த நேரத்தை தொழுகைக்காக பயன்படுத்தி கொள்வோம். ஏன்னா அந்த சிலைகள் எல்லாம், படங்கள், சாமி படங்கள்லாம் இருக்கும்போது ஈமானோடு வாழுகின்ற அந்த ஒரு நிலை இருக்கின்றதே, அல்லாஹு அக்பர், அதெல்லாம் நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த அந்த நான் முஸ்லீமுக்கு மத்தியில், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பேணுறது, அதை பிரச்சாரம் செய்கிறது. நான் சொல்ல வந்த தகவல் என்னவென்றால், இந்த சகோதரர் என்ன செய்கிறாரு, ரியாதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஊருக்கு வெக்கேஷனில் போகிறாரு, குடும்பத்தில் இஸ்லாத்தை சொல்கிறாரு. அவர் இங்கே ரியாதுக்கு திரும்பி வர்றதுக்கு ஒரு தினம் அல்லது ஒரு சில தினங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சிடறாங்கன்னா, அவரை கொலை செய்து விடுகின்றார்கள். RSS அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த சகோதரனை கொலை செய்து விடுகின்றார்கள். அந்த சகோதரனை கொலை செய்தவர்களில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் என்று சொன்னால், யாருக்கு வீடு கட்டுறதுக்காக இவர் பணம் அனுப்பி கொடுத்தாரோ அவரும் ஒருவர். RSS உறுப்பினர், அவருடைய மச்சான், தங்கச்சியினுடைய கணவர், அவர் எல்லாரும் சேர்ந்து கொலை செஞ்சிடறாங்க. அப்புறமா அரசாங்கத்தில் காவல்துறையினர் கைது செய்து விட்டார்கள், அது வேறு விஷயம். சிறிது காலத்திற்கு பிறகு என்ன ஒரு நிலைமை அங்கே மாறுகின்றது என்று சொன்னால், அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த குடும்பமே இஸ்லாத்துக்கு வருது. கொலை செய்கின்ற அளவுக்கு என்ன பெரிய தப்பு செய்து விட்டான் என்னுடைய மகன், அவருடைய தகப்பன், அவருடைய தாய், அந்த சமூகத்தில் உள்ள சிலர் சிந்திக்கின்றார்கள், கொலை செய்கின்ற அளவுக்கு என்ன பெரிய தவறு, மதம் மாறுவது அவ்வளவு பெரிய தவறா, அப்படி என்ன அந்த மதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று மார்க்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த குடும்பமே இஸ்லாத்துக்கு என்ன செய்து வருது என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுபோன்று மார்க்க பிரச்சாரத்திலே ஈடுபடும் போது, அதனுடைய அந்த எதிர்ப்புகளை சந்திக்கும் போது, அதன் மூலமாக ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அப்படி ஒரு மரணம் நடந்து விட்டது என்று சொன்னால், அதுவும் நல்ல மரணத்துடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக ஒரு செய்தியை பாருங்கள். எத்தனை செய்தி முடிச்சிருக்கிறோம்? 15. 16வது எப்படி கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. 16வது விஷயம் என்ன அப்படின்னா, தனது உயிரை பாதுகாப்பதற்காக மன் காத்தல தூன மாலிஹி மன் காத்தல தூன அர்லிஹி, அதே போன்று தனது உயிரை பாதுகாப்பதற்காக ஒரு மனிதர் அந்த ஒரு போராட்டத்திலே கொல்லப்படுகின்றார். அவரும் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அதுவும் ஷஹீத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். வக்துல்லா தான் 10 தகாய்யா இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் 10 நிமிஷம் முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ்.
16வது விஷயம் என்ன? உயிரை பாதுகாப்பதற்காக போராடி அதிலே கொல்லப்படுவது. 17வது விஷயம் என்னவென்றால் அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதற்கு ஒருவர் ஆயத்தமாக இருக்கின்றார், ரெடியாக இருக்கிறார், களத்தில் இறங்குவதற்கு ரெடியாக இருக்கின்றார். இந்த நேரத்திலே அவருக்கு மரணம் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு பகலோ ஒரு இரவோ போருக்கு ஈடுபட்டிருப்பதற்கு அவர் ரெடியாக இருக்கும்போது மரணம் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படி அந்த போர்க்களத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒருவர் நோன்பு வைத்து இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட மேலாகும். அந்த நேரத்தில் அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலன் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான். சொர்க்கத்திலே அவருக்கு உணவு அளிக்கப்படுகின்றது. மறுமையினுடைய குழப்பங்களிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுகின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ 17வது விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். 18வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நற்செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் அடைகின்ற மரணம். இதுவும் நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார், அந்த நேரத்தில் மூத்தா போகிறாருன்னு வைங்களேன், இது ஒரு நல்ல அடையாளம். சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு வயதான ஒருவர் என்ன செஞ்சார், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தார். குர்ஆன் ஓதிய நிலையிலேயே அவருடைய ரூஹு பிரிந்தது. அதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போன்று தொழுது கொண்டிருக்கும்போது நிறைய நாம் பார்க்கலாம், சுஜூதில் தொழுகையில் இருக்கும்போது ரூஹ் பிரியக்கூடிய ஒரு நிலைமை. இது நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அறிவுரை செய்து கொண்டிருக்கும் போது, சரியா, மார்க்க போதனைகளை மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கும் போது, இதை நாம் என்ன செய்கிறோம், யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம். அது ஹுஸ்னுல் ஹவாத்திம் என்று, அதாவது நல்ல மரணத்தின் அடையாளங்கள் என்று நீங்கள் யூடியூப்ல அரபியில் அடிச்சிங்கன்னா எல்லாமே நமக்கு என்ன செய்து வருது. ஒருவர் மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போதே என்ன செஞ்சிடறாரு, விழுந்து மூத்தாயிடுறாரு. இன்னொருவர், ஒரு இமாம் தொழுகை நடத்தி திரும்பி அமர்ந்திருக்கின்றார், தொழுகையை நடத்தி முடிந்த நிலையில் அமர்ந்திருக்கின்றார், அப்படியே சாய்ந்து விடுகின்றார். இதெல்லாம் நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்ததாக அதே போன்று நோன்பு வைத்த நிலையில், ஏன்னா ஹஜ்ஜுக்கு செல்லும் போது, ஹஜ்ஜுக்கு சென்று அந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளில் கிரிகைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இது போன்ற நிலைகளில் மரணம் அடைந்தால் அதுவும் நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஒரு செய்தியை, அதாவது 18வது ஒரு செய்தியை ஆதாரமாக வைத்து இமாம் நஸ்ருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அது என்ன அப்படின்னா, ஹிஜ்ரி 1401 வருடம் எனது மூத்த சகோதரனுடன் நான் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஜமராத்தில் கல்லடித்து அந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகளெல்லாம் முடித்துவிட்டு ஒரு நண்பர் இடது கையால் தண்ணீரை அருந்தி கொண்டிருந்தார். இடது கையால் தண்ணீரை அருந்தி கொண்டிருந்தார். என் சகோதரனிடம் அதை அவர் நீட்டினார். அப்போது எனது சகோதரன், நண்பரே, நீங்கள் நபி வழிக்கு மாற்றம் செய்கின்றீர்கள், வலது கையால் தண்ணி குடிங்க, இடது கையால் தண்ணி குடிக்காதீங்க என்று அவர் அந்த அந்த செய்தியை, அந்த ஒரு தவறை தடுக்கின்றார். தடுத்துவிட்டு அந்த கோப்பையை கையினால் கொடுங்கள் என்று வாங்குவதற்கு முன்பாக மரணம் அடைந்து விடுகின்றார். அப்போ ஒரு நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது என்று ஒரு சம்பவத்தை இமாம் நஸ்ருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். 19வது விஷயம் என்னன்னா, அநியாயக்காரன். அப்துல் காதர் பாய் கரெக்டாக நோட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள், எத்தனாவது? 19 சரி, 19வதுனா, அநியாயக்கார அரசனுக்கு முன்னிலையில் சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது அந்த நேரத்தில் கொல்லப்படுறது. ஏன்னா அநியாயக்காரனுக்கு எதிராக, இந்த அநியாயக்காரனுக்கு எதிராக சத்தியத்தை எடுத்து சொல்லுதல் என்று சொன்ன உடனே நாம் என்ன நினைக்கக்கூடாது, ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு நினைக்கக்கூடாது, அது தவறு, அதல்ல. இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு அநியாயக்காரன், இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இருக்கிறான்னு வைங்களேன், மோடி இருக்கிறார், அவருக்கு முன்னால் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஏன்னா சூஃபிகள் மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது டெல்லியில், சூஃபிகள் மாநாடு நடந்து. அப்போ யார் வந்ததா, சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்தா? மோடி தான் வந்திருந்தார்,
சரியா? அதற்கு சிறப்பு அழைப்பாளராக விருந்தினராக யார் வந்தா? மோடி தான் வந்திருந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டம் நமக்கு கிடச்சுன்னா சூஃபிகள் வாய் மூடிட்டு என்ன செஞ்சாங்க? பேசாமல் இருந்தாங்க. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து அவருக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறது தவறான கொள்கை, இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் எப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அந்த நேரத்தில் சிரிச்சுக்கிட்டு பேசாமல் தான் இருப்பாங்க. சரியா? அதுக்கு பிறகு என்ன ஆகும்? அது அதனுடைய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அநியாயக்கார அரசனுக்கு முன்னிலையில் சத்தியத்தை, அரசன் தலைவன், சரியா, சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதிலே அந்த மனிதர் கொல்லப்பட்டால் அது என்னது? ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. காரணம், ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் அவங்க ஒரு கொடுமையான தலைவனுக்கு முன்னால் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறார் ஹம்சா. அந்த நேரத்தில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே என்ன செய்கிறாங்க? பதிவு செய்கிறாங்க. உஹது போரில் தான் கொல்லப்பட்டாங்க. அதை என்ன விஷயத்தை சொல்லி பதிவு செய்கிறாங்க அப்படின்னா, அந்த உஹது போரில் அவர் சத்தியத்தை எடுத்து சொல்லி கொண்டிருந்த அந்த நிலையில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். எல்லாரும் செஞ்சாங்க. ஆனால் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய செயலை பிரத்யேகமாக, இந்த செய்தி ஹாக்கிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, அதை பிரத்யேகமாக எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா போர்லையும் அழைப்பு பணி என்பது உண்டு தானே, அப்படிதானே இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க? பதிவு செய்கிறாங்க. அப்போ எத்தனை அடையாளங்களாச்சு? 19 அடையாளங்கள். அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அடையாளங்கள் இதெல்லாம் நாம் எந்த அடையாளமாக பார்த்தோம்? நல்ல மரணத்தினுடைய அடையாளங்களாக நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? பார்த்துருக்குறோம்.